எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முன்பகுதி. எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, போதும். அல்லேலூயா. நமக்கு ஒரு அடையாளம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு தேவ மனுஷன், ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அடையாளம் என்று சொன்னால், அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அதை குறித்து ரோமர் 8:28 வசனம் விதமாய் சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய அநாதி காலங்களிலே அவர் கொண்டிருந்த தீர்மானத்தின்படி, அந்த தீர்மானத்தின்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லியிருக்கிறது. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமாம்? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். அப்போ பரத்திலிருந்து அந்த அழைக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்புக்கு சொந்தக்காரர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரலோக சிந்தையோடு, பரலோக எண்ணத்தோடு, பரலோக எதிர்பார்ப்போடு கூட இந்த உலகத்தில் வாழும்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருந்தார். என்ன திட்டம்? இது அடிமையின் தேசம், வேதனை நிறைந்த தேசம், கண்ணீர் நிறைந்த தேசம், பாடுகள் நிறைந்த தேசம், சிறுமைப்பட்ட ஒரு தேசம். ஆகினால் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு சிறந்த தேசத்தை கொடுக்க விரும்பினார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை தேவன் கொடுக்க விரும்பினார். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், அதற்காக ஆண்டவர் அந்த ஜனத்தை விடுதலையாக்கி, அற்புதங்களினாலே, அடையாளங்களினாலே, பலத்த செய்களினாலே விடுதலையாக்கி அவர்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். நடத்தி கொண்டு வந்து காலங்கள் வந்தபோது தாம் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தை அவருக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். கொடுக்கும்போது 12 கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லி பங்கு வைத்து கொடுக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் கொடுக்கப்பட்டது போலவே அவர்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு அந்த பங்கை அனுபவிக்கிறவர்களாக இருந்ததை நாம் இன்று வரைக்கும் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே போலதான் ஆண்டவர் இந்த பரிசுத்த அந்த அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார். அதுவே நமக்கு ஒரு பங்காக இருக்கிறது. அந்த பங்கை உடையவதாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக பங்குகளை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லது சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், மேன்மைகளை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது நம்மெல்லாம் யாருன்னு சொல்லி சொன்னால், நமது அடையாளம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் யாருங்க? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். அந்த பங்கு உடையவளாக இருக்கிறபடியினால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த பங்கு நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் யாரும் அதை சொல்ல முடியாது. எனக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய சொத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்ல முடியாத ஒரு பெரிய சுதந்திரத்தை தேவன் நமக்கு பங்காக கொடுத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், 73ஆம் சங்கீதத்தில் 20வது வசனத்தின் 26ஆம் வசனத்தின் பின்பகுதி. தேவன் 73ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தின் பின்பகுதி.
தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். தேவன் என்றென்றைக்கும் என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு சொன்னா, தேவனே என்னுடைய பங்காக இருக்கிறார், எனக்குரிய சொத்தாக இருக்கிறார், எனக்குரிய சுதந்திரமாக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரம அழைப்புக்கு யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தேவனே நம்முடைய பங்காக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு என்னங்க குறை? தேவனே உங்க பங்காக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனே நம்முடைய பங்காக இருக்கும்போது நமக்கு என்ன இல்லை? குறை கிடையாது. எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு, எவ்வளவு பெரிய மேன்மை என்று சொல்லி என்ன செய்ய பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவர் என் இருதயத்தின் கண்மலை அசைக்கப்படாதபடி என் இருதயத்திலே கண்மலையாக வீற்றிருக்கிறவர். அவருக்கு எனக்கு சுதந்திரங்க, அவர் எனக்கு சொத்து, அவர் எனக்கு சொந்தம், அவர் என்னுடைய பங்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எரேமியா 51 வசனம். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இவர் யார்? எப்படிப்பட்டவர்? என்னுடைய பங்காய் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவரை போல இவரை போல எல்லாம் கிடையாதுங்க. அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, அவர் சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர்த்தர். ஹல்லேலூயா. வானத்தை பார்த்தா, சந்திரனை பார்த்தா, இது யாரு உண்டாக்கினது? இவரை என் தேவன் உண்டாக்கினது. சூரியன் அவர் உண்டாக்கினது, நட்சத்திரங்கள் அவர் உண்டாக்கினது, மிருக ஜீவன்கள் கர்த்தர் உண்டாக்கினது, பறவைகள் கர்த்தர் உண்டாக்கினது, உலகத்தில் காணப்படுகிற சகல மனிதர்களும் ஜீவன்களும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. உலகத்தில் காணப்படுகிற சகல மேன்மைகளும் ஐஸ்வர்யமும் பொன்னும் வெள்ளியும் யாரால் உண்டாக்கப்பட்டது சொன்னா, என் பங்காய் இருக்கிற கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சகலத்தையும் உடையவர் அவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் அவர், சகலத்தையும் நடத்துகிறவர். எல்லாம் அவருடைய சுதந்திரமாக இருக்கிறது, அவருடைய சொத்தாக இருக்கிறது. அவரே உண்டாக்கினவராக என்ன செய்யறா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் சொல்லணும்னு சொன்னால், நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் இந்த காரியத்தை இந்த தீர்க்கதரிசியை போல நம்முடைய வாழ்க்கையில் சொல்லணும். புலம்பல் 3:24 வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். என் ஆத்துமா சொல்லுமா? என்ன சொல்லும்? எப்பொழுதும் எனக்கு இந்த உலகத்தில் என்ன பங்கு இருக்குதோ இல்லையோ, சொத்து இருக்குதோ சோதரம் இருக்கோ இல்லையோ, ஆனால் கர்த்தரே என் பங்கு. ஹல்லேலூயா. கர்த்தரே என் பங்கு, கர்த்தரே என் பங்கு. ஆத்மா சொல்லிக்கிட்டே இருக்குது, நீ அது ரொம்ப சாதாரணமான ஆளாப்பா, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்காத. நீ யார் தெரியுமா? கர்த்தரே உன்னுடைய பங்காக இருக்கிறார், கர்த்தரே உன் பங்காக இருக்கிறார், கர்த்தரே உன் பங்காக இருக்கிற சொல்லி என் ஆத்மா சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆகபடினாலே நான் என்ன செய்கிறேன்? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். அவர் என் சுதந்திரமாக இருக்கிறபடியினாலே, என்னுடைய பங்காக இருக்கிறபடியினாலே என் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? கர்த்தர் மேலே இருக்கிறார். சர்வத்தையும் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டி கர்த்தர் என்னுடைய பங்காக இருக்கிறபடினாலே நான் எப்பொழுதும் அவர் மேலேயே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய கண்கள் எப்பொழுது யாரை நோக்கி இருக்கும்? கர்த்தரை நோக்கி இருக்கும். என் சிந்தை எப்பொழுதும் எதை குறித்து, யாரை குறித்து சிந்திக்கும்? கர்த்தரை குறித்து சிந்திக்கும். என் தேவை வரும்போது என் நம்பிக்கை யார் மேலே இருக்கும்? கர்த்தர் மேலே இருக்கும். பிரச்சனை வரும்போது என்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கும்? கர்த்தர் மேலே இருக்கும். போராட்டம் வரும்போது என்னுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கும்? கர்த்தர் மேலே இருக்கும். என்னுடைய காரியங்கள் என்று ஒன்று வரும்போதெல்லாம் நான் கர்த்தரை நோக்கியே நான் பார்க்கிறேன். இதுதான் என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்ம சுதந்திரம்.
என் சொந்தம், எனக்கு சுதந்திரம், என்னுடைய சொத்து, எனக்குரியவர், அவர் என்னுடைய பங்காக இருக்கிறார். அவரை நம்பி நாம் இருப்போமானால் நமக்கு ஒரு குறை என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. அப்போ நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் எப்படிப்பட்டவர்? என்னாகமம் 23ஆம் அதிகாரத்திலே 16 வசனம் முதல் 24 வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பிலேயாம் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி கூலி கொடுக்கப்படுகிறார். அவன் கூலிக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி வருகிறார். அந்த நேரத்தில் கர்த்தருடைய இடைபடுதல் எவ்விதமாக இருக்கிறது? கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசிப்போமா? 16ஆம் வசனத்தில் இருந்து. கர்த்தர் பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, அப்போ சபிக்க வேண்டிய வாயில தேவன் அவர் வேற வார்த்தையை கொடுக்கிறார். வாசிங்க. நீ பாலாக்கின் இடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோபாவின் பிரபுக்களோடும் கூட தன்னுடைய சர்வாங்க தகனபலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே, எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே, எனக்கு செவிகொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். கவனிங்க, ஒன்றை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் தம்முடைய ஜனத்தை ஒரு நாளும் ஒரு இடத்திலும் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. விட்டு கொடுக்கவே மாட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம், ஆனால் என் பிள்ளைலாம் அப்படி செய்யாது. தெரியும் இது சேட்டை பண்ணுன்னு தெரியும், இது பண்ணியிருக்குன்னு தெரியும். ஆனால் அந்நிய இடத்துல தன் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு 1000 காரியம் தன் பிள்ளைகளிடத்தில் இருக்குது. தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் 1000 காரியம் இருக்கும். ஆனால் தேவன் தன் பிள்ளைகளை ஒரு நாளும் சத்துருக்களிடத்தில் விட்டு கொடுக்கவே மாட்டார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க, கடைசி வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. என்ன பண்றதில்ல? அக்கிரமத்தை. இவன் அக்கிரமக்காரன் தெரியும், இவன் மோசக்காரன் தெரியும், ஏமாத்துக்காரன் தெரியும். ஆனாலும் இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, குற்றத்தையும் பார்க்கிறது இல்லை. ஏன்? அவர்களோடு பாலாக் அவன் அந்நியன், அவனுக்கு முன்பதாக தேவன் செய்கிறதில்லை, விட்டு கொடுக்க மாட்டான். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். என்ன செய்வாராம்? கூட இருக்கிறார். ஏன்னா அவர் சுதந்திரவர், கூட இருக்கிறார். யாக்கோபோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம்மோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? கூட இருக்கிறார். வாசிக்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. வாய், நீ சாதாரணமான ஆள் இல்லப்பா. தேவனுடைய ஜெய கம்பீரம் அவரிடத்தில் இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஜனங்கள்லாம் கிடையாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். துஷ்ட சிங்கத்தை போல அவன் எழும்புவான். பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்பான். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். ஜெயிக்காம விருதே கிடையாது, எங்கு தோத்து போறது கிடையவே கிடையாது. அநேக சமயங்களில் விசுவாசிகள் பில்லி சூன்யத்திற்கு, மந்திரவாதத்திற்கு பயப்படுறாங்க. ஆண்டு சொல்லிட்டார், அழகா சொல்லிட்டார், இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை.
இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்றதும் கிடையாது. அல்லேலூயா. அவன் துஷ்ட சிங்கத்தை போல ஆக்ரோஷமான வலிமை பொறிந்த சிங்கத்தை போல. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா, ஒரு நாளும் மந்திரவாதங்களுக்கு பில்லிசூனியங்களுக்கு தன் பிள்ளையை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயங்களில் ஜனங்கள் சொல்றாங்க பில்லிசூனியம் வச்சுட்டாங்க. இல்லை, நமக்கு விரோதமாக எதுவும் நடக்கவே மந்திரவாதமும் கிடையாது, பில்லிசூனியமே கிடையாது. செய்தாலும் பலிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? ஏன்னா கர்த்தர் நம்முடைய பங்காய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குன்னு ஆண்டவர் எப்படிப்பட்ட பலனை தருகிறார்னா, காண்டாமிருகத்துக்கு ஒப்ப இயற்கையாக மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பலத்துக்கும் மிக 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 அதிகமான பலனை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? எல்லா மனுஷனுக்கும் ஒரு பலன் இருக்குது. ஆனால் நமக்கும் இருக்கிறது இயற்கைக்கு மேலான நிலைகளிலே கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துஷ்ட சிங்கத்தை போல பால சிங்கத்தை போல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஜெயிக்கிறவர்களாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு விரோதமாக எவைகளும் நிற்க முடியாது, எவரும் நிற்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்முடைய பங்காக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய பங்கா இருக்கிறாரு. எவ்வளோ பாக்கியவான்கள், எவ்வளோ பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, பில்லிசூனியம் கிடையாது, குறி சொல்லுதல் கிடையாது. நம்ம ஆண்டவர் எப்படி காண்டாமிருகத்துக்கு பலனை கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை துஷ்ட சிங்கத்தை போல நமக்கு வலிமை பொருந்தியவர்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் நாம் பின்னடையவே மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்முடைய பங்காக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க எதனுடைய அடையாளம் சொன்னால், பரம அழைப்புக்கு பங்குள்ளவுடையதான அடையாளம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் யாரு? நீங்கள்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பங்கு ஏன், நம்முடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் நம்முடைய பங்காக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாக இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருப்போம், எப்படி நடந்து கொள்ளுவோம் என்று சொல்வோமானால், 1 கொரிந்தியர் 10:16-17 வசனங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கூடி வரும்போதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன? நாம் கூடி வரும்போதெல்லாம் தேவனை ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் நாம் கூடி வரும்போது செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆசரிப்பு என்னவென்று சொன்னால், நாம் கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தி ஆசரிக்க வேண்டும். நம்ம அடிக்கடி அதை பண்ணோம்னா நமக்கு அதுக்குரிய மரியாதை இல்லாமல் போகும் சொல்கிறதுனால, குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம் இல்லையா? அப்போ இந்த அப்பத்தை குறித்து சொல்லும்போது, ஒரே அப்பத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறோம். ஒரே அப்பம்தான். ஒரே அப்பத்திலே நாம் பிட்டு நாம் உட்கொள்கிறோம். ஒரே அப்பம். அது யாருக்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அதில் நாம் பங்கு பெறும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், எப்படி அப்பத்தை அது சாப்பிடும்போது அதோடு ஐக்கியப்படுகிறோமோ, அதே போல நாம் எல்லாரும் கிறிஸ்துவிலே ஐக்கியப்படுகிறதுனாலே எல்லாரும் ஒரே சரீரமாக நாம் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது.
நாம் எல்லாருமே யாராக இருக்கிறோம்? ஒரே சரீரமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரே சரீரத்தினுடைய அங்கங்களாக, அவயவங்களாக நாம் என்ன செய்திருக்கிறோம். சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார், தலையாக இருக்கிறார். சபை என்பது கிறிஸ்துவனுடையதான சரீரம். அப்போ விசுவாசிகள் எல்லாரும் கிறிஸ்துடைய சரீரத்தில் ஒவ்வொரு தனித்தனி அவயவமாக இருந்தாலும் எல்லாரும் இணைந்து ஒரே சரீரமாக நேசிக்கப்படுகிறார்கள், காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது நம்முடைய அடையாளம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள், அது உண்மைதான். ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்வோம்? நாம் இந்த ஒரே அப்பத்திலே நாம் பங்கு பெற்று அதை புசித்து ஒரே அப்பமாக ஒரே சரீரமாக நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவ பிள்ளைகள் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொன்னால், வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடியும் நம்முடைய அனுபவத்தின்படியும் நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வருகிறோம். உங்களை பார்த்தா கேட்டோம் சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்திருப்பீங்க. பலர் வெளியூர்லேருந்து வந்திருப்பீங்க. இங்கே வந்து எப்படி செட்டில் ஆகிருப்பீங்க? ஒரு வேளை எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், எப்படியோ இந்த சபைக்கு வந்துட்டோம். எப்படியோ வந்தோம். பக்கத்து கேளுங்க, எப்படியோ வந்தோம். பதில் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் கொண்டாந்தாருங்க. கர்த்தர் தான் நினைச்சாரு, கொண்டாந்தார். நம்மளாம் வரல. கர்த்தர் கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே என்ன செய்தாராம்? சேர்த்து. எப்படி சேர்த்தாராம்? ஒரே சரீரமாக அவர் இணைத்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஒரே சரீரமாக நம்மை சரத்திலே ஒரே சரீரமாக அது ஒரே சபையாக தேவன் இணைச்சிட்டார். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான பாக்கியத்தை தேவன் நமக்குள்ளே தந்திருக்கிறார். நாம் எல்லாம் ஒரே சரீரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் ஒரே சரீரம், ஒரே சரீரத்திலே அவயவம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த அறிவு நமக்குள்ள வேணும், தெளிவு நமக்குள்ள இருக்க வேண்டும், உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் யாருங்க? நம்மெல்லாம் யாரு? சொல்லுங்களேன். நம்மெல்லாம் யாரு? சத்தமாக சொல்லுங்க. ஒன்றுங்க. எல்லாம் ஒன்று. சொல்லுங்க. எல்லாம் ஒன்று. என்ன சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் ஒன்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நாம் எல்லாம் ஒன்று, ஒரே சரீரத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம். கிறிஸ்து என்ன செய்கிறாரு? தலையாக இருக்கிறார். அந்த நிலையிலே நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். இங்கே வந்ததுக்கப்புறம், ஆண்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊரும் கேட்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரும் கேட்கக்கூடாது. உங்கள் தாத்தா பேர் என்னன்னு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த ஊருன்னு கேட்கக்கூடாது. உங்கள் தாத்தா பேர் என்ன கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா தாத்தா பேரில் என்ன செய்ய ஜாதி இருக்கும் கண்டிப்பாக. ஊரை சொன்னா அப்படியா கேட்காத, பக்கத்தில் கேட்காத. ஒரே சரீர மாதிரி தான் அப்படி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி பழகவும் கூடாது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரே ஜாதி. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரே ஜாதி. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. சொல்லுங்க. பரிசுத்த ஜாதி. வேறொரு ஜாதி இருக்குன்னு சொன்னா அது அசுத்த ஜாதியாக தான் இருக்கும். தேவன் நம்மை அப்படித்தான் கொண்டாந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நிலைகளிலே நாம் எல்லாம் ஒன்று இந்த இடத்துக்கு என்னைக்கு வர்றோமோ அன்னைக்கு தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவங்க வேற, நான் வேற, நீங்க வேற, அவங்க வேற இருக்கக்கூடாது. நம்ம சபை, நம்ம சபை, நானும் சொல்லக்கூடாது. நம்ம சபை, நம்ம சபை,
நம்ம சபை, நாம் அப்படி சொல்லி பழக வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த நிலைகளிலே நாம் இதை குறித்து அழகா வேதம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 12:27 அது அழகா இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே நல்லா கவனிங்க. நீங்களே 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 கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். எல்லாம் ஒன்னாத்தாப்பா இருக்கீங்க. ஆனா வேலை தான் வேற, செயல்பாடு தான் வேற. ஆனா எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கிறோம். இருக்கிறோம் 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 இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. சில சபையில் ஒட்டவே மாட்டாங்க. அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்து. ஆகினால் சபையோடு இணைந்து இருக்க வேண்டும். இணைந்து ஒவ்வொரு தனித்தனி அவயமாக அவரவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தனிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கக்கூடாது, தனிப்பட்ட ஒரு ஊழியர் இருக்கக்கூடாது, தனிப்பட்ட செயல்பாடு இருக்கக்கூடாது. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களிலே சபையோடு இணைந்து செயல்பட்டால் அந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சரீரத்திற்கு இருக்கக்கூடியதான அவயவம் பாதுகாப்பாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஒன்னோடு ஒன்று இணைஞ்சு என்ன செய்யணும், இணைந்து செயல்பட வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இணைஞ்சு செயல்பட வேண்டும். நான் இந்த கையை இப்படி கொண்டாரு, இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிறது. நான் ரொம்ப யோசிக்கிறதே இல்லை. பாருங்க, என் கை இப்படி பிடிச்சிக்கிறது. எப்படி பிடிச்சது? சேர்ந்து செயல்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போது நான் ஒரு செயலை செய்யும் போது, நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னுடைய அவயம் பூரா இணைந்து அந்த வேலையோடு இணைந்து செயல்படுகிறதா இருக்கிறது. வாய் பேசுது, கண்ணு பார்க்குது, காது கேட்குது இல்லையா? கைகள்லாம் அந்த அதுக்கேற்றபடி என்ன செய்கிறது, சைகைகள்லாம் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதே போல தான் சபைகளே தேவ சித்தம் செய்யப்படும் போது எல்லாம் இசைந்து செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. சபையில் என்னென்ன கூட்டம் இருக்குதோ எல்லா கூட்டத்திலையும் பங்கு பெறணும். என்னென்ன ஊழியெல்லாம் இருக்குதோ எல்லாம் பங்கு பெறணும். அதை பங்கு பெறும்போது செய்யும்போது என்ன நடக்குது சொல்ல, நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். 2வது, நம்ம பாதுகாப்பான இடத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உதாரணமாக இந்த சுண்டு வரல் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சுண்டு வரலில் ஒரு குளவி கொட்டை வருது. சுண்டு வரல் தனியாக இருந்தால் என்ன செய்யும் சொல்லுங்கள், என்ன ஆகும்? கடிச்சு அது அவ்வளோதான். ஆனால் என்ன செய்யும், இந்த கை பக்கம் ஒரு தட்டி வரைக்கும் விட்டுருமா, வரைச்சி விட்டுறாதா? அல்லேலூயா. இதுதான் தனியாக இருப்பதற்கும் இசைந்திருப்பதற்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. ஒட்டலைன்னா ஒட்டிக்குங்க, பக்கத்து ஒட்டலைன்னா ஒட்டிடுங்க, நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டலைன்னா நல்லா ஒட்டிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா பஞ்சாயத்து ஆயிரும். அல்லேலூயா. ஒட்டிடுங்க, இணைஞ்சிருங்க, தனியாக நிற்காதீங்க, இணைந்து விழுங்க. இணைந்து என்ன சொன்னால் அது அது அதனுடைய பணிகளை செய்ய வேண்டும். எல்லாம் ஒரே மாதிரி வேலை செய்யாது. அதற்கு கீழே என்னென்ன வேலைக்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய சபைகளிலே நாம் என்ன கத்தை நம்ம வச்சிருக்கிறாரோ, அதில் நமக்கு என்ன தாழ்ந்து கொடுத்துருக்கிறாரோ, நமக்கு என்ன திறமை கொடுத்துருக்கிறாரோ, நமக்கு என்ன வரம் கொடுத்துருக்கிறாரோ, அதுக்கு ஏற்றபடி நாம் சபையிலே செயல்படும் போது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாமும் பாதுகாப்பாக இருப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி சேர்ந்து செயல்படும் போது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால், சுண்டு விரல் தனக்காக வேலை செய்கிறதில்லை, பெருவிரல் தனக்காக வேலை செய்கிறதில்லை, கால் தனக்காக வேலை செய்கிறதில்லை, வயிறு தனக்காக வேலை செய்கிறதில்லை, ஒவ்வொரு அவயமும் தனக்காக வேலை செய்கிறதில்லை. ஆனால் தான் வேலை செய்யத்தான் செய்யுது. எதுக்காக செய்யுது? மேலேருந்து என்னென்ன கட்டளை வருதோ அதெல்லாம் அதுக்கேற்றபடி என்ன செய்கிறது, எல்லா வேலைகளையும் செய்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்திற்காக
எல்லாரும் இணைந்து நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. சபை என்ன செய்யணும்? தேவ சித்தம் என்னவோ அதற்காக நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும். அழகாக இவர் சொன்னார், யோவான் சொல்றார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகணும், தேவ சித்தம் நிறைவேறணும், தேவ நாம மகிமைப்படணும், அதற்காக நாம் சேர்ந்து செயல்பட வேண்டும். இவ்விதமாக ஒரே சரீரமாக நாம் இணைந்து செயல்பட வேண்டும். ஒரே சரீரமாக ஒரே அப்பமாக நாம் பங்குள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. நம்முடைய அடையாளம் என்ன? பரம அழைப்பு. அல்லேலூயா. அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள். ஒரே அப்பம் அல்லது ஒரே சரீரமாக அவர்கள் செயல்படுவார்கள், என்ன செய்வார்கள், இருப்பார்கள். மூன்றாவது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பகுதி. எபிரேயர் 12 10வது வசனத்தின் பின்பகுதி. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இங்கே இன்னொரு பங்கை தேவன் நமக்கு தருகிறார். என்ன தர்றார்னா, அவருடைய பரிசுத்தத்திற்கு நம்மை பங்குள்ளவர்களாக தேவன் மாற்றுகிறார். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னால், தேவனுடைய பரிசுத்தத்திலே பங்கு பெற்றுக் கொள்வார்கள், அல்லது தேவனை போல எரிசுவார்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக அவர் மாறிக்கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இயேசுநாதர் இந்த பூமியில் இருந்தபோது அங்கே அநேக பிசாசுகளை அவர் துரத்தும் போது சில சமயங்கள் பிசாசுகள் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. மார்க்கு 1:24 அதை வாசிக்கிறோம். மார்க்கு 1:24. அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். தேவனுடைய பரிசுத்தர். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். ஏசாயா அவன் உசியா ராஜா மரணமடைந்த காலங்களிலே ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். தேவனை குறித்த ஒரு தரிசனம். தேவனை குறித்த தரிசனத்திலே பார்க்கும்போது, தேவனை குறித்த தரிசனத்திலே அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறவரை காண்கிறார். கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்களாம்? ஏசாயா 6:3 அதை பார்க்கிறார். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்ப என்ன சொல்றாங்க? அவர் கர்த்தரை பார்த்து சொல்றாங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்றால் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஒரு வார்த்தையில சொல்லிருக்கலாம்ல, வார்த்தைக்கு வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அப்ப தேவனுடைய குணாதிசயங்களிலே ஒரு மகிமையான மேன்மையான குணாதிசயம் என்னவென்று சொன்னால் அது பரிசுத்தம் 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 பரிசுத்தம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளராக இருக்கிறபடினாலே நீ எதுலேயும் பங்கா இருக்கணும். நான் உனக்கு பங்கா இருக்கிறது போலவே, நீ கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு பங்கா இருக்கிறது போலவே எதுலேயும் பங்கா இருக்கணும். என்னுடைய பரிசுத்தத்திலும் நீ பங்குள்ளவனாக இருக்கணும் சொல்ற. என்னுடைய பரிசுத்தத்தில் நீ பங்குள்ளவனாக இருக்கணும். ஆகியதான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வசனங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. அல்லேலூயா. நாம் ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஆகினால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராய் இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. அப்ப பரிசுத்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய இன்னொரு பங்கு என்னன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக, அதை உடையவர்களாக, அதில் நடக்கிறவர்களாக, பரிசுத்த வாழ்க்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்போ பரிசுத்தமாவதற்கு சும்மா ஆண்டவர் சொல்லலை, நீ பரிசுத்தமாறு
நீ பரிசுத்தமாறுன்னு சொல்லி சும்மாலாம் சொல்லலை. ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பல ஏதுக்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பல ஏதுக்களை தந்திருக்கிறார். தேவனுடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய அருமையான பொக்கிஷமாக என்ன செய்திருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசித்து தியானம் பண்ணீங்கன்னா அந்த வேத வசனம் உங்களை சுத்திகரிக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. வேத வசனம் நம்ம சுத்திகரிக்கும். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்றால், பரிசுத்தத்தின் மேலே தேவனுடைய பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும் என்றால் வேதத்தை வாசி. இரவும் பகலும் வேதத்தை வாசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இரவும் பகலும் பரிசுத்தம் தான். இரவும் பகலும் பரிசுத்தம் தான். எவ்வளவு அதிகமாக வேதத்தை வாசித்து தியானிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னொன்று, தேவ சமூகம் நம்மை பரிசுத்தமாக்கும். தேவ சமூகத்தில் காத்திருத்தல், ஜெபித்தல், ஆராதித்தல், இவைகளில் நாம் பங்கு பெறும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகும். அல்லேலூயா. அதே போல் மூன்றாவது என்னென்னா, யாரோடத்தில் சேரணுமோ அவங்களோட சேரணும், யாரோட சேரக்கூடாது. ஆண்டு சொல்லும்போது சொல்கிறார், பேதுரு மூலமாக ஆண்டு சொல்லும்போது சொல்கிறார், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலக்கி ரட்சித்துக்கள். அப்போது நம்ம வேறுபட வேண்டிய காரியங்களை வேறுபட வேண்டும். இதெல்லாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகும். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் பரிசுத்தமாக வாழணும்னா வாழ்வுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் ஏதுக்களை கொடுத்துருக்கிறார். வேத வசனம், தேவ சமூகம், ஆராதனைகள், இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஏதுக்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம என்ன செய்கிறது, கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதா இருக்கிறது. எப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழுக்கு பட்டுச்சோ உடனே இயேசு ரத்தத்தை வச்சு கழுவி சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஆறு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குறதுக்கு இன்னொரு வழியை வச்சிருக்கிறார். ஆண்டவர் வசனத்தை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அதே போல சபை கூடுதல் மூலமாய் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நல்ல பரிசுத்தவான்களோட ஐக்கியமாக இருக்கும்போது நம்ம பரிசுத்தமாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே சமயம் அதுலேயும் நம்ம பரிசுத்த வாழ்க்கை சரியாக வரலைன்னா ஆண்டு என்ன செய்யறோன்னா, சில சமயங்களில் என்ன செய்கிறார், நமக்கு சில தண்டனை கொடுக்குறார். தண்டனை, நீ இப்படி செஞ்சல ஆகியனால உணர்த்தத்தக்கதாக அந்த தவறிலிருந்து பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக சில சிக்ஷைகளை தருகிறார். எப்படி? நல்ல அப்பா என்ன செய்வாராம், தவறு செய்யும்போது நல்லா முத்தம் கொடுப்பார். அப்படி தானே? நல்ல அப்பா யாரெல்லாம் உங்கள் பிள்ளைகளை அப்பப்போ பரம்ப வச்சு ஒரு அடி போட்டுவின்னு சொல்கிறீங்க, அடிச்சிருக்கேன், அடிப்பேன், கை தூக்கி காமிக்க பார்ப்போம். நீங்களும் மோசமான அப்பாவாக இருக்கீங்க, நல்ல அப்பா கிடையாது. ஆனால் அதுக்காக போட்டு அடித்து பிண்டி எடுத்துட்டீங்கன்னா நம்ம படுமோசமான அப்பா. சரி, நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, அப்பா கிடையாது. அப்பான்றவர் என்ன சொன்னால், தன் பிள்ளைக்கு ஒரு தவறு செய்யும்போது திருத்துவதற்காக ஒரு அடி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் எங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த விளக்க மாற்று குச்சி வச்சுருப்போம், நான் வச்சுருப்பேன். அது ஒரு அடி, ஒரு தப்பு செய்யும்போது. அப்புறம் காமிச்சிக்கிட்டே கொஞ்ச நேரம் வண்டி ஓடும். அப்புறம் ஒரு தப்பு வந்து ஒரு அடி போடுவோம், சொல்லுன்றோம், ஒன்றும் ஆகாதானே. அதுக்கப்புறம் மரக்குச்சி, கொஞ்சம் கனமான குச்சி, அதுக்கேற்ற மாதிரி. அல்லேலூயா.
இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் என்ன செய்வோம், ஒரு பெல்ட்டு. அக்கா எந்நேரம் அடிக்க மாட்டோம், ஒரு தான் கொடுத்துட்டோம்னா 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். சில சமயம் 1 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். அல்லேலூயா. ஏய் ஓகே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதை தான் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். புறம்பை கையாளதவன், ஐயா மாதிரி சொல்லுங்கள், புறம்பை கையாளதவன் சொல்ல மாட்டீங்களா? அதான் பிள்ளைகள்லாம் அப்படி இருக்குது. சொல்லுங்கள், புறம்பை கையாளதவன் பகைக்கிறான். புறம்பை கையாளணும். ஓவராக புறம்பை கையாளப்படாது. எதுவுமே ஓவராக போச்சுன்னா அது ஆபத்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அப்போ ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, சில சமயங்களிலே நம்ம சிச்சிக்கிற ஒரு அடி போகிற லேசாக ஒரு அடி. நான் சொன்னேன்ல முதல்ல, சின்ன விளக்கு மாற்று குச்சி சொல்லுன்னு ஒரு அடி. அல்லேலூயா. அப்படி திருந்தா விட்டுருவார். அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்வார், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கனமான ஒரு அப்புறம் அடி. அப்புறம் பெல்ட் எடுத்துட்டா தாங்காது. பக்கத்தில் சொல்ல, பெல்ட் எடுத்தால் தாங்காது, பெல்ட் எடுத்தால் தாங்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக? நம்முடைய பிரயோஜனத்திற்காக. எதுக்காக? பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. அல்லேலூயா. வேறு ஒன்றுமே கிடையாது அவருக்கு. நம்மளை நம்ம கண்டிக்கணும் அவருக்கு அவசியமே கிடையாது. எதற்காக? ஆண்டவர் நம்மை சில சமயங்களில் அப்போ எப்படி என்ன சிச்சிக்கிறார், கம்பு கொண்டாட வர்றாரா? ஒரு வியாதி கொடுப்பாரு, ஒரு சின்ன வியாதி, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன நஷ்டம், ஒரு சின்ன போராட்டம் வரும்போது என்ன செய்யணும், நம்ம கவனித்து பார்க்கணும். இது எதனாலப்பா அந்த பிரச்சனை வந்துச்சு யோசிச்சு பார்க்கணும். நான் வளர்ந்த சபையில் ஒரு மூப்பர் இருந்தார். அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொன்னார், ஒரு நாள் 5 பைசா தொலைஞ்சு போச்சு. நீங்கள் 5 பைசா பார்த்துருக்க மாட்டீங்க. 5 பைசாவை 5 பைசா தொலைஞ்சு போச்சு. இப்படி வச்சுங்க, 5 ரூபான்னு வச்சுங்க. இப்போ இது உள்ள பிள்ளை 5 ரூபான்னு வச்சுங்க. 5 ரூபாய் நம்ம என்ன மதிக்க போகிறோம்? அப்போ 5 பைசா அன்றைக்கி என்ன மதிப்புறதுக்கு பார்த்துங்க. 5 பைசா காற்றடிக்கிறதுக்கு 5 பைசா சரியாக இருக்கும். எதுக்கு? நம்ம 2 வீலருக்கு காற்றடிக்கிறதுக்கு இந்த பக்கம் 3 பைசா, அந்த பக்கம் 2 சேர்த்தா 5 பைசா சரியாக இருக்கும். அந்த 5 பைசா தொலைஞ்சு போச்சு. வீட்டில் வந்து தேடி பாரு, 5 பைசா காணோம். ஆண்டவரே, நான் என்ன தப்பு செய்த ஆண்டவரே, அந்த 5 பைசா தொலைஞ்சு போச்சு. அப்போ ஆண்டு சுட்டி காமிச்சாரான். உடனே அறிக்கை பண்ணாரான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அப்படி நம்ம விழிப்பாக இருக்கணும். ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம அப்படி விழிப்பாக இருந்து நாம் சரி செய்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை போல பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இயல்பாகவே வந்துவிடும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால தான் எபிரேயர் 12:14 அழகாய் சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 12:14, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். நம்முடைய நாட்டை எதில் இருக்கணும்? பரிசுத்தம், 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 இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். நம்ம இப்போ பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்முடைய தவறு என்ன? நான் பரிசுத்தத்தில் வளராதிருக்கிறவருடைய தவறு என்ன சொன்னால், அவங்க சரியில்லை, இவங்க சரி, அடுத்தவங்களே பார்க்குறோம். இல்லை, நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா? என்னுடைய வஸ்திரம் வெண்மையாக இருக்குதா? என்னுடைய வஸ்திரத்தை இன்னும் வெண்மையாக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் நம்ம பார்ப்போமே தவிர, அடுத்தவன் சட்டையில் என்னென்ன அழுக்கு இருக்குன்னு பார்க்குறது நம்முடைய வேலை இல்லை. அடுத்தவன் சட்டை அழுக்காக இருக்கிறத பார்க்குறதுனால நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை என்ன செய்ய போகிறதில்ல, வளர போகிறதில்ல. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக நாம் அதிகமாய் பிரயாசப்படுவோம், நாடுவோம். நாம் அப்பொழுது தேவனுடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய அடையாளம் என்ன? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். அவங்க எப்படி நடந்து கொள்ளணும்? தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்காத, இல்லாத ஒன்று இருக்கிறது. அதில் பங்கே இல்லாத போல அநேகம் இருக்கிறாங்க.
பங்கே இல்லாத போல் என்ன செய்கிறார்கள்? அநேகர் இருக்கிறார்கள். அது என்னவா இருக்கும்? அது என்னவா இருக்கும்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களிடத்திலே இது காணப்படணும். ஆனால் அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத போல அவனுடைய வாழ்க்கை இருப்பது இன்றைக்கு பரிதாபமாக இருக்கிற நம்ம பார்க்கிறோம். அது என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சொல்லுங்க பாவம். அது என்னவா இருக்கும்? என்னவா சொல்றீங்களே? சமாதானம். பிரதராக சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறீங்க. என்றைக்கு நம்ம ஒரு குறை இல்லைன்னு சொல்லிட்டோமோ நம்மெல்லாம் லவோதிக்காயா. பக்கத்தை சொல்லுங்கள். என்றைக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டோமோ, நான் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டோமோ, லவோதிக்காயா. வாந்தி பண்ணுற நிலையில் நம்ம இருக்கோம், ரொம்ப டேஞ்சரில் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. இங்கே பார்த்தீங்க சொன்னால் 2 பேதுரு 1:4, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய சுபாவத்திற்கு பங்கு போதும். அப்போ திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம். திவ்ய சுபாவம்ங்கிறது என்ன? டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்பட வேண்டுமானால் தேவன் அதை தான் சொல்ற, தெய்வீக சுபாவத்திற்கு நீ பங்களிப்பா. உன்னுடைய பங்கு எங்க இருக்குது? தெய்வீக சுபாவம். தேவனுடைய அந்த தெய்வீக சுபாவத்தில் தேவனை பங்குள்ளர வச்சிருக்கிறார். நீ அதை வெளிப்படுத்த வேண்டும். தெய்வீக சுபாவத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடி. இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, அப்போ அதற்கு அந்த தெய்வீக சுபாவத்திற்காக அநேக வாக்குத்தத்தங்களையும் தேவன் நமக்கு எடுத்திருக்கிறாரு, தந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப எல்லாம் புதிதாயின என்று சொல்லும் போது என்ன புதிதாக இருக்கிறது? என்ன புதிதாக வேண்டும்? என்ன புதிதாக இருக்கிறது? அப்படின்னு பார்த்தீங்க சொன்னா, நம்முடைய ஆகாரம் மாறுதனாலேயோ உடை மாறுதனாலேயோ அதில் பெரிய மாற்றங்கள்லாம் அதில் ஒரு பிரோஜனம் இருக்க போகிறது கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, நான் என்ன செய்ய போகிறதில்ல, நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், ஆகினால இனிமேல் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடலைன்னா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு லாபம்? உங்கள் பணத்துக்கு கொஞ்சம் லாபம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யாது. பட்ஜெட்டில் கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் லகுவாக இருக்கும், அவ்வளோதான். பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், நான் என்ன செய்வேன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவேன். யாருக்கு நஷ்டம்? யாருக்கு லாபம்? ஒருத்தருக்கு நஷ்டமாக லாபம் கிடையாது. ஆனால் ஒரு லாபம் இருக்குது. என்ன லாபம்னா, என்ன சட்டையை போடலாம், என்ன ட்ரெஸ்ஸை போடலாம்னு சொல்லி டைம் வேஸ்ட் ஆகாது, தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பெரிய பெரிய முதலாளிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரே கலர் ட்ரெஸ் தான் போடுறான், ஒரே பேண்ட் கலர், ஒரே கலரில் பேண்ட்டு, ஒரே கலரில் சட்டை, தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகிருன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அதுக்கு தான் பிரோஜனமாக இருக்குமே தவிர அதில் ஒரு பெரிய பிரோஜனம் ஒன்றுமே கிடையாது. தாடி வைக்கிறதுனாலையோ வைக்கிறதையோ எடுக்கிறதுனால பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன நம்முடைய வாழ்க்கையில் புது சிஷ்டி என்றால் என்ன? அது புது சிஷ்டின்னு சொன்னால் கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கை மாறுது. பார்த்தீங்களா? அதான் தேவாவினால் பிறந்திருக்கிறோமே, தேவனுடைய பிள்ளை என்றதான அந்த தெய்வீக சுபாவம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. நம்மளாம் ஆண்டு அப்படி தான் சொல்கிறார், நீங்கள் தெய்வீக சுபாவத்திற்கு பங்காளிகளப்பா. கோபப்படுறியா? அந்த சுபாவம் உனக்குரியது இல்லைப்பா.
சண்டை போடுறியா, அந்த சுபாவம் உனக்கு இல்லை. குறை சொல்கிறியா, அது உன் சுபாவம் இல்லை. கோல் சொல்கிறியா, அந்த சுபாவம் இல்லை. பொறாமப்படுறியா, அது உன் சுபாவம் இல்லை. தெய்வீக குணாதிசயம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. இன்றைக்கி நமக்கெல்லாம் என்ன வசனம் ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ரொம்ப பிடிக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. பிடிக்குது. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல். பிடிக்குது. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். பிடிக்குது. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது என்ன பிடிக்க மாட்டேங்குதுல்ல? பிடிக்க மாட்டேங்குதுல்ல? மற்றவங்ககிட்ட இருக்கிறது நமக்கு பிடிக்குது, நம்மளை அதை சொல்ல நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அன்பாக தான் இரு, பக்கத்து சொல்ல, கொஞ்சம் அன்பாக தான் இருங்களேன், கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருங்களேன், கொஞ்சம் சமாதானமாக தான் போங்களேன். அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையாக தான் போங்களேன், கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போங்களேன். அல்லேலூயா. கொஞ்சம் விசுவாசமாக தான் இருந்து பாருங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் வர வேண்டிய மாற்றம். இதுதான் தெய்வீக சுபாவம். இது தெய்வீக சுபாவத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற. இதுக்கு நம்ம பங்குள்ளவர்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இயேசுவிடத்தில் இருக்கக்கூடிய அதே சுபாவம் நம்மகிட்ட வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதான் அழகா சொல்லியிருக்குது, ஆவியின் காய் இல்லை, ஆவியின் கனி. அல்லேலூயா. காய் புளிக்கும், ஆனால் பழம் என்ன செய்யும்? இனிக்கும். நீங்கள் பழத்தை கொடுத்தீங்கன்னா இனிக்கும், இதை வெளிப்படுத்துனீங்கன்னா இனிக்கும். காயாக இருந்தால் புளிக்கும். நம்ம பழத்தை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் சுபாவத்தை என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன ஆண்டு வச்சிருக்கிற வழி? என்ன வழி வச்சிருக்கிறார்? யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப சிம்பிள் தான். தெய்வீக குணாதிசயங்கள், தெய்வீக குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னன்னு சொன்னால், இயேசுவோடு இணைந்திருப்பது, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறது, அவரோடு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அந்த தெய்வீக குணாதிசயம் தானாகவே வரும். அல்லேலூயா. 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 மோசேயை போல பயங்கர கோபக்காரனை உலகத்தில் எவரும் பார்க்க முடியாது. மோசேயை போல கோபக்காரன் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் தேவனோடு 40 நாள் இருந்துட்டு வந்துட்டு பாருங்க, அவனுக்கு கோபமே வரமாட்டேங்குது. இப்போ நம்மளாம் நிறைய மாற வேண்டியது இல்லையா? கோபமே வரமாட்டேங்குது. பக்கத்து சொல்ல, கோபம் வரக்கூடாதுங்க, கோபமே வரக்கூடாதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கோபம் வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? தேவனோடு இருக்கணும், அவரோடு இருக்கணும், உறவு இருக்கணும். ஜெபம் பண்ணுறதை சொல்லலை, பக்கத்து சொல்ல, ஜெபம் பண்ணுறதை சொல்லலை, தேவனோடு இருக்கணும். ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணுறது வேற, தேவனோடு இருப்புதல் வேற. அல்லேலூயா. உறவு, அவரோட உறவாயிருச்சது வேற. ஜெபிக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க எல்லாம் பொறுமையாக இருக்காங்க, தாழ்மையாக அல்ல, அப்படிலாம் கிடையாது. தேவனோடு இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள தெய்வீக சுபாவம் காணப்படும். தேவனுக்கு நமக்கு நல்ல உறவு இருக்குமானால் தெய்வீக சுபாவம் நமக்குள்ள அதிகமாய் காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்முடைய பங்கு, நம்ம சொத்து, நம்ம சுதந்திரம். பக்கத்து சொல்லுங்க, இது நம்ம சொத்து, நம்ம சுதந்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இல்லாமல் இருக்கக்கூடாது, கனி இல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசுநாதர் வர்றாரு, பசிக்குது,
அத்தி மரத்துக்கிட்ட போகிறாரு, ஏதாவது கனி இருக்குதான் பார்க்குறாரு, பழம் இருக்குதான் பார்க்குறாரு. ஒரு பழம் வரல. இல்லை, என்ன செஞ்சார் உங்களுக்கு தெரியுமில்ல? அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம்மகிட்ட தேடி வருவார். கொஞ்சமாவது அன்பு இருக்கான்னு வருவார். எரிஞ்சு விழுந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக 2 வார்த்தை பேசுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பார். பண்ணீங்கன்னா அல்லேலூயா, கொஞ்சம் ஒத்து போடா, விட்டு கொடுத்து போடான்னு சொல்லுவார். ஆமென் சொல்லுவோமா? இதை தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் சில காரியங்கள் இருந்தாலும் நமக்கு நேரம் முடித்ததுனால முடித்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் மொத்தத்தில் நீங்கள் யாருன்னு சொன்னால், நம்முடைய அடையாளம்னு சொன்னால் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். பரம அழைப்பு, பரலோகத்திற்காக தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிற நான் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ போகிறேன். இந்த கொஞ்ச காலத்தில் வாழ்கிறதுக்காக என்று அந்த காலத்தில் ஓட்டுறதற்காக கொஞ்சம் சம்பாதிக்கிறேன். ஆனால் நோக்கெல்லாம் என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் அதை தெரிஞ்சு கொண்டதுனால நம்ம சும்மா விடலை. தேவனே நம்முடைய பங்காக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நம்முடைய பங்காக இருக்கிறார். அவர் நம்ம ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். நம்ம ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். ஆண்டவர் நமக்கு எல்லாம் ஒரு இடத்த விட்டு கொடுக்க மாட்டார். வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, எதுவாக விட்டு கொடுக்க மாட்டார். தேவனை நாம் பங்காக வைத்திருக்க வேண்டும். அதே போல இந்த அப்பத்தில் நாம் பங்கு பெறுவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டும், இணைந்திருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும். சபையோடு இணைந்து இசைந்திருக்க வேண்டும், இணைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக, அதை உடையவர்களாக பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுடைய தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்மளுக்குள்ள அது காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு யாராவது ஒரு வீடை கொடுக்கணும்னு சொன்னால் போட்டி போட்டு வீடு கொடுக்கணும். நமக்கு இந்த சர்ச்சுக்காரங்களாப்பா தங்கமானவங்கப்பா, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க. நீ வாடகை இல்லாட்டாலும் பரவாயில்லை, கொஞ்சம் வாடகை கொடுத்தாலும் பரவாயில்லை, வாங்கன்னு சொல்லணும். சொல்லுங்களேன், நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வாடகைக்கு போனோம்னா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. போட்டி போட்டு நம்மளை கூப்பிடணும். அல்லேலூயா. வேலைக்கு கூப்பிட்றவன் நம்ம எப்படி கூப்பிடணும்? என் கம்பெனிக்கு வாப்பா, என் ஆஃபீஸுக்கு வாப்பா, என் ஆஃபீஸுக்கு வாப்பான்னு என்ன செய்யணும்? போட்டி போட்டு கூப்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த இடத்துக்கு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எல்லாம் எழுதுன்னு நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுதுனின்றவன் நம்ம கர்த்தர் நோக்கி பார்ப்போம். நமது அடையாளம் பரம அழைப்பை பெற்றவர்கள், பரம அழைப்பை பெற்ற பரிசுத்த சகோதரர்கள், பரிசுத்த சகோதரிகள். ஹல்லேலூயா. Glory to God. தேவனால் பரலோக அழைப்பை பெற்றிருக்கிற நான் ஒரு பரிசுத்தவனாக, தேவனை என்னுடைய பங்கா வைத்திருக்கிறவனாக, கர்த்தருடைய அப்பத்தை பங்கு பெறக்கூடியவனாக, தேவனுடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவனாக, தேவனுடையதான தெய்வீக குணாதிசயத்தில் நாம் பங்குள்ளவனாக காணப்பட கர்த்தர் அப்போ தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் அது இருந்தும் இல்லாதிருக்க ஒரு பரிதாப நிலையில் நம்ம இருந்துடக்கூடாது. அது என் சொத்து, என் சுதந்திரம், எனக்கு மேன்மை, இதை நான் அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், வெளிப்படுத்தணும். கைகளை உயர்த்தி கர்த்தரை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷபரதல ரகபல தியா ரகபாபா. நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தில் மை துதித்து போற்றி மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் அடையாளம் இன்னதென்று நாங்கள் காணவும், இந்த அடையாளத்தின் நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில் யாரை
எதை எங்கள் பங்காக கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து இது அனுபவமாக்கி கொண்டு வெற்றி நடை போட கற்ற உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடக்கிற திருவிருந்த ஆரணையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.